ஹாய், ஐ எம் சுரேஷ். வெல்கம் டு ஈகான் அண்ட் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அனலைசிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த குளோபல் ட்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அனலைசிஸ் எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீஸை ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து நம்ம பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி சேல் பண்ணுறதுக்கு கொண்டு போகிற ப்ராசஸ் தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா, நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட்டுக்கு எந்த கண்ட்ரியில் வந்து ஹை டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம். தென் அந்த குளோபல் மார்க்கெட்டில் வந்து எந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது, அதை வந்து காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறோம். காம்படிஷன் எந்த அளவு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணோம். அதே டைம் வந்து எந்தளவுக்கு பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குது, எந்தளவுக்கு ட்ரேட் பேரியர், அதாவது டேரிஃபு நான் டேரிஃப் பேரியர்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து ப்ரைஸிங்கு, எந்த மாதிரி ப்ரைஸிங் வைக்கலாம், அதே டைம் வந்து கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஒரு தரவான மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம வந்து டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். அசம்ப்ஷன் எதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். அதே டைம் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன் வந்து கீ ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அனலைசிஸ். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, பொட்டன்ஷியல் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு பெஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டை வந்து ஃபைன் பண்ணணுன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, டிமாண்ட் ட்ரெண்ட்ஸு, எந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது அப்படின்றது, அந்த கண்ட்ரியில் வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கா, அதாவது அந்த கண்ட்ரி வந்து குட் பர்ச்சேசிங் பவர், அவங்களால நம்ம ப்ராடக்ட்டை அஃபோர்டபுள் வாங்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறது. தென் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த கண்ட்ரியில் வந்து லோவர் டேரிஃப் இருக்கா, இல்லை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களா, இப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி வந்து ஆர்கானிக் ஸ்கின் ப்ராடக்ட்டை வந்து யூரோப், யூஎஸில் வந்து டார்கெட் பண்ணுறது. ஏன்னா அங்கே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி காஸ்மெட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்கிறப்போ அதை வச்சு அவங்க வந்து அந்த ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பொட்டன்ஷியலாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, அனலைஸ் மார்க்கெட் என்ட்ரி பேரியர்ஸ். ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ளே ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ டேரிஃப் பேரியர்ஸ்னால் தெரியும்ல, இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து நம்மளுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுற கூட்ஸோட டேக்ஸ் அதுக்கு மேலே விதிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நான் டேரிஃப் பேரியர்ஸு, நம்ம சேல் பண்ணுற கூட்ஸ் ஆர் சர்வீஸ்க்கு லைசன்சிங்கு, சேஃப்டி ரெகுலேஷனு, ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன், இதெல்லாமே வந்து இருக்கான்னு செக் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது. தென் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு, ஏதாச்சும் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லை சேங்ஷன்ஸ், இவங்க கூட இது ட்ரேட் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கலாம். இல்லாட்டி அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்ஸ், ஏதாச்சும் வார் இருக்கும், எப்போ வேணாலும் ஆட்சிக்கு ஒரு பாலிசி மாறுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்தியா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்பைஸ் எல்லாம் வந்து யூரோப்பியன் யூனியனோட ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷனில் வந்து நிறையா ஸ்ட்ரிக்ட் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறையா ரெக்வயர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நான் டேரிஃபில் வரும். ஸோ அந்த மார்க்கெட் என்ட்ரி முன்னாடியே வந்து இதெல்லாமே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் ஒன் வந்து காம்படிட்டர் லேண்ட்ஸ்கேப் வந்து ஸ்டடி பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு மார்க்கெட்டை டார்கெட் பண்ணும்போது அங்கே இருக்கிற டாப் காம்படிட்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூனிக் வேல்யூ ப்ரொப்போசிஷன், தனித்துவத்தை வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணி அதை வச்சு சேல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மார்க்கெட் அனலைசிஸ் வந்து யூஸ் ஆகும். எப்படின்னா நம்மளோட லீடிங் காம்படிட்டர்ஸ் யாராக இருக்காங்க அந்த டார்கெட் மார்க்கெட்டில், அவங்களோட ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராடக்டை அவங்க எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க, தென் அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிலாம் ஸ்டடி பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி வந்து ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகும்போது எந்த அளவுக்கு அந்த இடத்துல சாம்சங்கு, அப்புறம் டெக்னோ, இந்த மாதிரி கம்பெனியில் வந்து அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அவங்க ப்ரைஸிங்கில், பிராண்டிங்லன்னு சொல்லி தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ் கூட காம்படிஷன் பண்ணி சேல் பண்ணும்போது. ஃபோர்த் ஒன்று பார்த்தோம்னா, கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து கன்சியூமரோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ப்ரிஃபரன்சஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது, சைஸு, கலரு, பேக்கேஜிங், குவாலிட்டி, லேபிளிங் எல்லாமே வந்து பார்க்கணும். தென் வந்து அவங்களோட பையிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக இருக்கா அந்த கண்ட்ரியில், இல்லை ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அதிகமாக இருக்கா, எந்த மாதிரின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். தென் வந்து கல்ச்சுரல் ஃபேக்டர், லோக்கல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து
மார்க்கெட் அனலைசிஸ் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மெக்டொனால்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மெனு வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா மேக்ஸிமம் அவங்க ஊரில் இருக்கிற அவங்களோட ரியல் இது மாதிரி இல்லாமல் பீஃப் பர்கர்ஸ் வந்து வைக்காமல் சம்திங் இந்த இடத்துல வந்து அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மெக்லோ டிக்கி பர்கர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி வந்து கல்ச்சரல் ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மெனு அடாப்ட் பண்ணால் தான் அவங்களோட சக்ஸஸான மார்க்கெட்டிங்க்கு உதவுச்சு. 5th ஒன் வந்து செட் காம்படிட்டிவ் ப்ரைஸிங் அண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ். எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ணணும் எதுனா அவங்க ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டு, இம்போர்ட் டியூட்டிஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, டேக்ஸஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ராஃபிட் மார்ஜின் இது பண்ண மாதிரியே கொண்டு வந்தாங்களான்ட்டு, அப்புறம் பேமெண்ட் ரிஸ்க்கு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸை காம்படிட்டிவாக பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு சைனாவிலேருந்து ஒருத்தர் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னா அவங்க ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்க வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸிங் வந்து யூஸ் பண்ணி தான் வருவாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து ஆஃபர்டபுள் பிராண்ட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் சென்சிட்டிவான இடத்துல காம்படிஷன் போடும்போது இது எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸிங் வந்து செட் பண்ணணும். 6th ஒன்று வந்து ஒரு ரைட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை வந்து சூஸ் பண்ணுறது. லைக் இப்போ டைரக்ட் எக்ஸ்போர்ட்டிங்னா என்ன, நம்ம டைரெக்டாக கஸ்டமருக்கு சேல் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஏஜென்ட்ஸு, லோக்கல் ஹோல்சேலர்ஸ் கூட அவங்க கூட வந்து பார்ட்னரிங் வச்சுக்கிறது, தென் வந்து காமர்ஸ் அமேசான், அலிபாபா ஓன் வெப்சைட் மூலிமா வந்து செல் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேஷன் பிராண்ட் வந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பார்ட்னரிங் வச்சு ஆஃப்லைன் சேல்ஸ் இது பண்ணுறது. தென் வந்து இல்லாட்டி அமேசான் ஆர் சம்திங் அலிபாபா இவங்கள மாதிரி கூட ஈபே இவங்கக்குள்ளே வச்சு வந்து ஆன்லைன் சேல்ஸ் வந்து பண்ணுறது சொல்லலாம். நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் லாஜிஸ்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து எவாலுவேட் மார்க்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது காஸ்ட் ஆஃப்டர் த காஸ்ட் எல்லா காஸ்ட்டும் முடிஞ்சக்கப்புறமும் வந்து இந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் அனலைசிஸ் யூஸ் ஆகும். தென் ஸ்கேலபிலிட்டி, இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணுறது. தென் வந்து சஸ்டைனபிலிட்டி, இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப லாங் டேர்முக்காக இருக்குமா இல்லை ஷார்ட் டேர்மில் இது பண்ணுறோமான்னு சொல்லி ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணியிருக்கிறது நல்லது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து சோலார் எனர்ஜி ப்ராடக்ட்டை வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து எலக்ட்ரிக் ஷார்ட்டேஜஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் டிமாண்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே அதை கொடுக்கும்போது அவங்களோட மார்க்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அனலிஸோட டூல்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறது, குளோபல் டிமாண்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகிறது. வேர்ல்டு பேங்க் டேட்டா, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்க ட்ரேட் இன்சைட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களோட இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஐடிசி ட்ரேட் மேப்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களோட ட்ரேட் ஃப்ளோ வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் இந்த கவர்மெண்ட்டே வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சிஸ்லாம் வச்சுருப்பாங்க. எப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ட்ரேட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்புறம் காம்படிட்டரோட வெப்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸு, அதை வந்து நம்ம வந்து எப்படி லீடிங் பிராண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க அந்த மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட வெப்சைட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதெல்லாம் வந்துமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கன்க்ளூஷன் பார்த்தோன்னா வந்து இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் அனலைசிஸ் வந்து எந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னா அவங்க ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும், ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். தென் வந்து ஸ்ட்ராங் மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து க்ரியேட் பண்ணும். மார்க்கெட் என்ட்ரி வந்தால் இருக்கிறதே டஃப்பு, அது கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேக் ஆஃப் எடுக்கும்போது வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் பிஸ்னஸ்ஸு. அதே டைம் வந்து அவங்க டார்கெட் பண்ணுற மார்க்கெட்டை வந்து அந்த கம்பெனி வந்து தரவாக ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து சக்சீட் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ஓகே, இதோட இந்த டாபிக் முடியுது. தேங்க்யூ.